Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நல்ல க்ரீமியான ஒரு பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சேமியா. இது வறுத்த சேமியா தான், பொடி சேமியாவாக எடுத்திருக்கேன். வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வறுக்காத சேமியாவாக இருந்தால் நல்லா குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாயசம் ருசியாக இருக்கும். நல்லா வறுபட்டுட்டு இப்போ சேமியாவை எடுத்து வச்சிடலாம். இந்த 100 கிராம் சேமியாவுக்கு 600 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை போல் உப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. சேமியா நல்லா வெந்து வரட்டும். சேமியா வேகையிலேயே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் சீனியோடு சேர்த்து திரிச்சு வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி ஏலக்காய் தூளாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் கூட போதும், இல்லை ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். சேமியா வேகையிலேயே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு வாசம் இருக்கும். இது பொடி சேமியா, வறுத்த சேமியாங்கிறதுனால சட்டுன்னு வெந்துட்டு இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சீனி நல்ல இலைக்கு சேர்ந்து வரட்டும். 1/2 லிட்டர் அளவுக்கு பால், கட்டியான பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சேமியாவுக்கு நான் 600 ml தண்ணியில் வேக வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் அந்த சேமியா சீனியோடு சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். பால் பாயசம் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு பார்த்தா ரொம்பவே கட்டியாயிரும். திருப்பி நம்ம பால் சேர்ப்போம், அந்த பாலுக்கு இனிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சீனி சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால் பால் பாயசம் பண்ணையில் எப்போதுமே பாலும் வெந்நியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புலேயே இனிப்பு போட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டா ஆறின பிறகு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நம்ம விருப்பப்பட்டால் எவாப்ரேட்டட் மில்க்கு இல்லது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்கில் இனிப்பு இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா சீனியை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் எவாப்ரேட்டட் மில்கில் எந்த இனிப்பும் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் இன்றைக்கி 100 ml எவாப்ரேட்டட் மில்க் இதோட சேர்த்துருக்கேன். அதை சேர்த்தாக்கலே உங்களுக்கு பாருங்கள், அந்த கலர் ஒரு நல்ல ஒரு க்ரீமியாகவும் ஒரு லைட் ஒரு எல்லோ கலராகவும் வந்திருக்கும். இதுவே ஒரு நல்ல வாசமாக இருக்கும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதில் அணைச்சிடலாம். நம்ம அணைச்சிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்கல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வறுக்காதீங்க, லைட்டாக பொரிஞ்சு வந்தாக்கலே சேர்த்துடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட இன்றைக்கி நம்ம சாரப்பருப்பு வறுத்து சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த சாரப்பருப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம், அப்படியே கூட சேர்க்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சில சாரப்பருப்பு கொஞ்சம் பழசாக இருந்தால் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.